அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கிறேன். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நீதியின் தேவன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவன். ஒரு மனுஷன் தயவுள்ளவனா இருந்தா தேவன் அவன் மேல தயவுள்ளவனா இருந்தார். இந்த ரிஃப்ளெக்ஷன். உத்தமனுக்கு நீர் உத்தமராக. நீங்க உத்தமனா இருக்கீங்கன்னா அவர் உங்க வாழ்க்கையில உத்தமராக வெளிப்படுவார். அந்த பிரதிபலிப்பு பாருங்க. புனிதனுக்கு நீர் புனிதராக. தாவீது அனுபவிச்சு எழுதுறார், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறவராக. தயவு உள்ளவன் மனுஷங்களுக்கு இறக்கம் காமிப்பான், உதவி செய்வான். அதே போல தேவன் அவங்க வாழ்க்கையில ஏற்ற நேரத்தில் செய்வார். உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தா அவர் உங்களை மட்டும்தான் நம்பியிருப்பார். உங்களுக்குன்னு ஒன்று வச்சுட்டாருன்னா அது யாரால் எடுக்கவே முடியாது. அதே போல புனிதன்னா பரிசுத்தவான். பரிசுத்தவானா நீங்க இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவன் எல்லா நிலையிலையும் பரிசுத்தவானாகவே, பரிசுத்த மகிமையாகவே காணப்படுவார். ஆமா, நீங்க அவரோடு கூட இணைஞ்சல. இதை ஏன் சொல்றாருன்னா, அவர் இணைகிறார்னு சொல்றாரு. தயவுள்ளவரா இணைகிறார், உத்தமனா இணைகிறார், புனிதராக இணைகிறார். இணைந்து, அதாவது அப்படி இணைஞ்சு வந்துடுறார். இங்க பாத்தீங்கன்னா, மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராய் தோன்றும். மாறுபடுகிறவர்னா ஒரு நேரத்துக்கு ஒரு எண்ணம், ஒரு நேரத்துக்கு ஒரு புத்தி. இப்போ ஒன்று பேசுறது, அப்புறம் ஒன்று பேசுறது, மாற்றி மாற்றி பேசுவாங்க. சில பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க பாருங்களா, நம்மளை குழப்பி விட்டுருவாங்க. அது மாதிரி இருக்கிறாங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளையே. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. மனுஷன் மாறி மாறி போவான், சூழ்நிலைகள்லாம் மாறி மாறி போகுது. ஒவ்வொரு நேரத்தில் மனுஷன் ஒவ்வொரு மாதிரி இருப்பான். ஆனால் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி மீட்ட இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்றாரு, அவர் என்றைக்கும் ஒரே மாதிரி இருப்பான். நேற்றும் இன்றும் என்றும் ஒரே மாதிரி தான் நான் இருப்பேன். அல்லேலூயா. என்னை நம்பி வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன் என்று சொல்லுகிறார். நீங்க வேணா மாறி 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 இருந்துக்கலாம். அவர் அப்படி இருக்க முடியுமா? ஏனென்றால் அவர் தேவன். அவர் அப்படி இருக்க மாட்டார். அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், அவர் தயவுள்ளவராக இருக்கிறார், அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் மாறாதவர் என்று சொல்லுகிறார். மனுஷன் மாறி 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 செயல்படுறான். இயேசு கிறிஸ்து மாறி செயல்படுகிறவர் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். சொன்னாரு, இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கும் கூட இருக்கிறார், கைவிடாதிருப்பார். நீங்க உங்க எண்ணங்களை, உங்க சிந்தையை அங்கும் அங்கும் அலைய விடாம அவர் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவருடைய வார்த்தையை உள் வச்சுக்கோங்க, அவருக்குள் வாழுங்க, அவரிலே பலப்படுங்க. உங்க வாழ்க்கை முழுவதும் மாறிடும். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுபாவ மாற்றங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ள உண்டாகட்டும். நீங்கள் விரும்புகிறபடி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, வார்த்தையினால் எங்களை மாற்றிக்கொள்ள கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, புனிதனுக்கு நீர் புனிதராக இருக்கிறீர், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறவராக இருக்கிறீர், தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற உடைய பிள்ளைகளை ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், பார்க்கிற பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரை, நாங்கள் ஒவ்வொரு நேரத்திற்கு ஒரு விதமாய் மாறாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாகவே வாழ உங்களுக்கு கிருபை தாங்க. நீர் என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறீர். இந்த வசனம் சொல்லுகிறதே ஆண்டவரே, நாங்கள் உண்மை பிடித்து கொண்டு வசனத்திலிருந்து என்றைக்கும் பிறண்டு விடாதபடிக்கு உண்மையிலே நிலையாய் நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye bye.